அவ பேரு முஸ்கான். அவளுக்கு இப்போ 18 வயசும் ஆயிருக்கு. அவங்க அப்பா அம்மா இவ பிறக்கும் போதுதான் ராஜஸ்தான் வந்திருக்காங்க. அதுக்கு முன்னாடி பீகார்ல தான் இருக்காங்க. சோ அதுக்கப்புறம் இவ ஃபுல்லாவே வளர்ந்தது எல்லாமே ராஜஸ்தான்ல. ஜூன் 19, 2026 இந்த முஸ்கான் தொலைஞ்சு போறாங்க. அதனால இவங்க அப்பா அம்மா போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்டும் பண்றாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே தேடி பாக்குறாங்க. ஆனா ஒரு ட்ரேஸுமே இல்ல. அன்னைக்கு முஸ்கானுக்கு என்னாச்சு? இந்த வீடியோல அதை பத்தி தான் நம்ம ஃபுல்லா டீகோட் பண்ண போறோம். வெல்கம் டு உஷா தி டார்க் ரிப்போர்ட். அன்னைய நாள் முஸ்கானோட போன் சிலப்போ சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கலாம், இல்லனா அவ போன் பண்ணதை பார்க்காம இருந்திருக்கலாம், என்ன வேணாலும் ஆயிருக்கலாம். அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸும் திருப்பி ட்ரை பண்றாங்க, மெசேஜ் பண்றாங்க, கால் பண்றாங்க, ஆனா ஒரு ரிப்ளையும் இல்ல. அதுக்கப்புறம் முஸ்கான் ஏதாவது வீட்டுக்கு போயிருப்பா, அதாவது நெய்பர்ல யாரோ வீட்டுக்காவது போயிருப்பா அப்படின்னு நினைச்சு அங்கேயுமே போய் செக் பண்ணி பாக்குறாங்க. ஆனா அங்கேயுமே ஒரு ட்ரேஸுமே இல்ல. சோ ஃபேமிலி எல்லாருமே ஒரே ஆயிட்டாங்க. எப்படி தேடி கண்டுபிடிக்க அப்படின்னு தெரியாம ஒரு க்ளூவுமே இல்லாம தான் இருக்காங்க. சோ நான் எப்பவுமே சொல்ற மாதிரி எங்க தொலைச்சமோ அங்கதான் தேடணும். அதே மாதிரி அன்னைய நாள், அதாவது அவ தொலைஞ்ச அன்னைய நாள்ல இருந்து போலீஸ் இன்வெஸ்டிகேஷனும் ஸ்டார்ட் பண்றாங்க. அன்னைக்கு அவளை யாரு கடைசி பார்த்தா, அன்னைக்கு அவ எங்க கடைசியா நின்னா, எல்லாமே ட்ரேஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஜூன் 19, 2026 தான் இந்த முஸ்கான் காணாம போறாங்க. ஜூன் 22, 2026 ஒரு காட்டுல இவங்களோட பாடியும் கண்டுபிடிக்கிறாங்க இந்த போலீஸ். சோ அன்னைய நாள் ஜூன் 19, 2026 என்ன ஆச்சுன்னு இப்ப நான் சொல்றேன். சோ இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இந்த முஸ்கானோட டீடைல்ஸ் பத்தி நம்ம பாப்போம். முஸ்கான் ஜனவரி 2026 இன்ஸ்டாகிராம்ல ஒரு பையனை மீட் பண்ணிருக்காங்க. ரெண்டு பேருமே ரொம்பவே ஃப்ரெண்ட்ஷிப்பா தான் பழக தொடங்குறாங்க. ஆனா அந்த ஃப்ரெண்ட்ஷிப் லாஸ்ட்ல லவ்வா முடியுது. அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே ரொம்பவே ஹாப்பியா எங்கேயும் சுத்துறதா இருக்கட்டும், ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்றது, அந்த மாதிரி அவங்க லைஃப் ஜனவரி மந்த்ல இருந்து ரொம்பவே ஹாப்பியா தான் மூவ் ஆன் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இந்த முஸ்கான் அந்த பையன் கூடயே போய் வாழையும் தொடங்கிட்டா, அதாவது அவன் வீட்டுக்கே போயிட்டான். சோ இந்த மாதிரி அவங்க லவ் லைஃப் ரொம்பவே ஹாப்பியா மூவ் ஆன் ஆயிட்டு இருந்துச்சு. சோ இப்படி ஹாப்பியா மூவ் ஆன் ஆயிட்டு இருந்த அந்த பொண்ணு லைஃப்ல ஜூன் 19, 2026 என்ன ஆச்சு? அன்னைக்கு ஒரு ஆள் கூப்பிட்டு இந்த காட்டுக்குள்ளவா உங்ககிட்ட பேசணும்னு சொல்லியிருக்காங்க. சோ அந்த ஆள் ரொம்ப தெரிஞ்ச ஒரு ஆள்னால இவளும் கூப்பிட்ட உடனே காட்டுக்குள்ள போறான். போகும்போது அவளுக்கு கொஞ்சம் பதட்டம் இருந்தாலுமே அதெல்லாம் வெளிக்காட்டிக்காம சரி அவன் தானே கூப்பிடுறான் அப்படின்னு போறான். அவளை அந்த காட்டுக்குள்ள கூப்பிட்டது வேற யாரும் இல்ல, சாகர் அலி, அவளோட பாய் ஃப்ரெண்ட் தான். சோ அவன் தானே கூப்பிட்டுருக்கா அப்படின்னு சொல்லிதான் இவ அன்னைய நாள் இப்படி அந்த காட்டுக்குள்ளேயும் போயிருக்கான். ஆனா அவ திருப்பி வரவே இல்லை. அங்க போனோன்னு கதை அந்த மாதிரி இல்ல. அங்க போனோடனே அவ செக்ஷுவலா ஹராஸ் பண்ண தொடங்கிட்டான். இவ எவ்வளவுதான் தடுத்தாலுமே அவன் நிறுத்தவே இல்லை. அதுவரை இந்த காட்டை விட்டு எஸ்கேப் ஆயிருவேன்னு தான் நம்பிட்டு இருந்தான். ஆனா அதுக்கப்புறம் தான் அவன் ஃப்ரெண்டு, அதாவது இவ பாய் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு ஒரு பெரிய கல் எடுத்துட்டு அவன் முன்னாடி வரத பார்த்தான். அந்த கல் எடுத்து இவன் மண்டையிலேயே போட்டு அந்த இடத்துல இவளை கொலையும் பண்றாங்க இவங்க ரெண்டு பேரும். அதுக்கப்புறம் ஏதாச்சும் பிளான் பண்ணி ஏதாவது ஐடியா போடணுமே, இவளோட உடம்பு இவங்களுக்கு கிடைக்க கூடாது, உங்க பேரண்ட்ஸ்க்கும் கிடைக்க கூடாது, போலீஸ்க்கும் கிடைக்க கூடாது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தவங்களுக்கு தான் ஒரு ஐடியா வருது. அந்த காட்டுலயே ஏதோ ஒரு பெரிய மிருகத்தோட கொகைக்கு முன்னாடி இந்த பணத்தையும் போட்டுட்டு வந்துட்டாங்க. அவங்க என்ன நினைச்சாங்கன்னா இந்த மிருகம் இவளோட பணத்தை சாப்பிட்டுரும், அதுக்கப்புறம் போலீஸ் கண்டுபிடிக்க மாட்டாங்க அப்படின்னு தான் நினைச்சிருக்காங்க. ஆனா 3 நாளுக்கு அப்புறம் ஜூன் 22 போலீஸ் ஆபீசர்ல ஒரு ஆள், அதாவது ஃபாரஸ்ட் ஆபீசர் இந்த உடம்பையும் கண்டுபிடிச்சு மீக்கையும் செய்யறாங்க. ஆனா மீக்கும் போது ரொம்பவே லைட்டா ஒரு டீகம்போஸ் ஸ்டேஜ்ல தான். அதுக்கப்புறம் அந்த பாடியை ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலையும் கொடுத்து அட்டாப்சியும் பண்றாங்க. அதுக்கப்புறம் அட்டாப்சி ரிப்போர்ட்லயும் இது முஸ்கானோட பாடி தான் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அவ மிஸ் ஆகும்போது அவங்க ஃபேமிலி எல்லாம் நினைச்சது நார்மலா எங்கேயாச்சும் போயிருப்பா, திருப்பி வந்துருவா, ஏதாவது நெய்பர் வீட்டுக்கு போயிருப்பா, வந்துருவான்னு நினைச்சாங்க. அதே மாதிரி போலீஸ் இது நார்மலான ஒரு மிஸ்ஸிங் கேஸ் தான் தொடங்கி ஜூன் 19 இருந்து தேட ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா 3 நாளுக்கு அப்புறமே அவ பாடியும் கிடைச்சிருக்கு. ஆனா எதுக்கு அவ பாய் ஃப்ரெண்டே இவளை கொலை பண்ணணும்? இவ இவ்வளவு நாள் அந்த பாய் ஃப்ரெண்ட் வீட்டுல தான் வாழ்ந்திருக்கா, அவனுக்கு பிடிச்ச மாதிரி எல்லாமே பண்ணிருக்கா, எல்லாமே நல்லா தான் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் எதுக்கு அவ பாய் ஃப்ரெண்ட் அவன் ஃப்ரெண்டோட சேர்த்து இவளை கொலை பண்ணணும்? அதுதான் இன்னொரு கொஸ்டின். இவங்க ரெண்டு பேருமே லவ் பண்ணிட்டு இருந்த அந்த ஒரு நேரத்துல அவனோட பாய் ஃப்ரெண்டான சாகர் அலி இப்படி பிசிக்கலா இவளை ரொம்பவே கஷ்டப்படுத்திருக்கா. அதனால இவன் என்ன சொன்னா, இதுக்கப்புறம் நான் போலீஸ் கிட்ட சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கா. உடனே அவன் இப்படி போலீஸ் கிட்ட சொல்லிடக்கூடாது, இவனை அதுக்கப்புறம் அரெஸ்ட் பண்ணிடுவாங்க, அதனால போலீஸ் கிட்ட சொல்லிடக்கூடாது அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேருமே, அதாவது சாகர் அலியும் அவனோட ஃப்ரெண்டும் பிளான் பண்ணி இவளை அந்த காட்டுக்கும் கூட்டு கொலையும் பண்ணிட்டாங்க. இதுதான் அவ கன்ஃபஸ் பண்ணிருக்கு. கிட்டத்தட்ட 7500 கிலோமீட்டர்ஸ் போலீஸ் இவனுக்காக அலைஞ்சிருக்காங்க. அதாவது இந்த சாஃபிர் அலியை பிடிக்கிறதுக்காக இவ்வளவு கிலோமீட்டர்ஸ் போலீஸ் அலைஞ்சுதான் பிடிச்சாங்க. ஜூன் 19, 2026 தான் அந்த விஷயம் நடந்துச்சு. அதாவது அவன் மிஸ் ஆகி போனது. 22 அவளோட பாடியை கண்டுபிடிக்காங்க. போலீஸ் கிட்ட மாட்டிடக்கூடாது அப்படின்னு சொல்லி இவன் 7500 கிலோமீட்டர் ஓடினான்னு சொன்னேன். அதுல முதல்ல ராஜஸ்தான்ல இருந்து இவன் ஹரியானாக்கு போயிருக்கான். அதுக்கப்புறம் டெல்லி, உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ் அண்ட் பீகார், லாஸ்ட் இவ்வளவு இடத்துக்கு போய் கடைசியில பீகார்ல தான் இவனை பிடிச்சிருக்காங்க.
அதுக்கப்புறம் போலீஸ் கிட்ட அவன் கன்ஃபர்ஸ் பண்ணிட்டான். அதாவது தான் தான் அவளை கொலை பண்ணதாவும் அவளோட உடம்ப வந்து இப்படி ஒரு அனிமலோட கேவுக்கு முன்னாடி, அதாவது கொகைக்கு முன்னாடியே போட்டது நாங்க தான். அவ பாடி ஏதாவது அனிமல்ஸ் கடிச்சு அந்த பாடி போயிரும், அதுக்கப்புறம் ஃபாரன்சிக் டீம் யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது, பாடி கிடைக்கலன்னா கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு தான் நாங்க நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா நீங்க கண்டுபிடிச்சீங்க அப்படி இப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே இந்த போலீஸ் கிட்ட சொல்லவும் செய்யறான். இதுதான் இப்போ வர உள்ள அப்டேட். 18 வயசான பொண்ணு வந்து இப்படி செக்ஷுவலா அபியூஸ் பண்ணிருக்கிறதுனால, அதாவது அவ பாய் ஃப்ரெண்ட் வந்து இப்படி பண்ணிருக்கனால இதை வந்து போலீஸ் கிட்ட சொல்லிட்டான்னா இவனை வந்து அரெஸ்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணை வந்து கொலையே பண்ணிட்டான் அவன். இந்த மாதிரி கிரைம் ரிலேட்டட் வீடியோக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க சப்போர்ட் எங்களுக்கு ரொம்பவே மோட்டிவேஷனா இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.